11 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன இந்த MH370 ஃபிளைட்டை பத்தி கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அது காணாம போய் இத்தனை வருஷம் கழிச்சு இப்ப மறுபடியும் அதை தேட போறதா சொல்றாங்க. ஏற்கனவே 2 முறை பல ஆயிரம் கோடி செலவு பண்ணி பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு தேடி பார்த்துமே இந்த ஃபிளைட் கிடைக்கல, இதுக்கு மேலே நாங்க தேட மாட்டோம் அப்படின்னு முடிச்சு வச்ச ஒரு விஷயம் அது. இப்போ மறுபடியும் அதை தேட போறதா சொல்றாங்களே, இந்த முறை அது கிடைக்கும்னு எப்படி நம்புறாங்க? இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ஃபிளைட்டை தேடி கொடுக்க போற அந்த கம்பெனி நோ ஃபைண்ட் நோ ஃபீ அப்படிங்கிற பேசிஸ்ல, அதாவது ஃபிளைட்டை கண்டுபிடிச்சா காசு தரோம், இல்லைன்னா காசே தரமாட்டோம் அப்படின்னு மலேசியா அரசாங்கத்தில் அந்த கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. ஒருவேளை அந்த கம்பெனி அந்த ஃபிளைட்டை கண்டுபிடிச்சி தரலை அப்படின்னா அவங்களுக்கு இந்திய ரூபாய் மதிப்புல 600 கோடி ரூபாய் வீணா போயிடும். ஆனால் அந்த கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா, அப்பெல்லாம் ஆகவே ஆகாது, கண்டிப்பாக இந்த தடவை கண்டுபிடிச்சிருவோம். ஏன்னா போன தடவை பண்ணதை விட இந்த முறை நிறைய புது டெக்னாலஜிலாம் பயன்படுத்தி வேற சில இடங்களில் தேட போகிறோம், அதுவும் முன்ன பண்ணதை விட ரொம்ப கம்மியான பகுதிகளில் தான் தேட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேற பகுதியில் தேட போகிறாங்கன்னா அப்போ முன்ன தேடினது எல்லாமே தப்பா? என்ன மாதிரியான டெக்னாலஜிஸ்லாம் பயன்படுத்தி இவங்க இந்த ஃப்ளைட்டை தேட போகிறாங்க? உலகத்தோட மிகப்பெரிய மிக அதிகமான செலவு வச்சு ஒரு ஃப்ளைட் தேடலை பற்றி தான் காணாம போன ஃப்ளைட்டை பற்றி நீங்கள் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறதில்ல. ரொம்ப ஷார்ட்டாக இப்போ புதுசாக தேட போகிறாங்கல்ல, அதுக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை பற்றி மட்டும் பார்ப்போம். 227 பேசஞ்சர்ஸ், 12 க்ரூன்னு மொத்தம் 239 பேரோட இந்த விமானம் காணாமல் போயிருக்கு. இது ஸ்கெடியூல் படி மார்ச் 8, 2014 அன்னைக்கு நள்ளிரவு 12:40 வாக்கில் அது மலேசியாவோட கோலாலம்பூர் விமான நிலையத்திலேருந்து கிளம்பி அடுத்த நாள் காலையில் 6:30க்கு சைனாவோட பீஜிங் விமான நிலையத்தில் அது போய் சேர்ந்துருக்கணும். ஆனா ஸ்கெடியூல் படி அது அங்க போய் இறங்கல. அந்த ஃபிளைட்ல இருந்து கடைசியா ரெக்கார்டான மெசேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிளைட் கிளம்பி ஒரு 25 நிமிஷம் கழிச்சு 1:19க்கு கீழே கிரவுண்ட் சென்டரோட ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கு. Malaysian 370 contact Ho Chi Minh 120.9. வியட்நாம் நாட்டோட வான்வெளி எல்லைக்குள்ள நீங்க போக போறீங்க, அதனால அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட் நைட்டும் சொல்லி கீழே கிரவுண்ட் சென்டர்ல இருந்து ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. அதுக்கு அந்த MH370 இருந்து அந்த விமானியும் குட் நைட் அப்படின்னு சொல்லி அந்த கான்வர்சேஷனை முடிக்கிறாங்க. அப்படி முடிச்சு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அந்த விமானம் மலேசியன் சிவிலியன் ரேடார்ல இருந்து மறைஞ்சு போகுது. ஆனா என்னதான் சிவிலியன் ரேடார்ல இருந்து அது மறைஞ்சு போனாலும் அதுக்கப்புறமா மிலிட்டரி ரேடார்ல இருந்து அதை ட்ராக் பண்றாங்க. அப்படி ட்ராக் பண்ணதுல போற வழியிலேயே கொஞ்ச நேரத்திலேயே அது ஷார்ப்பான ஒரு யூட்டர்ன் எடுத்து திரும்ப மலேசியா வழியாவே வந்து 200 கிலோமீட்டர் பயணிச்சு மலாக்கா ஸ்ட்ரைட் அப்படிங்கிற பகுதியில் போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும் போதே மிலிட்டரி ரேடார்ல இருந்தும் அது காணாம போயிடுது. உடனே அந்த விமானத்தை தேடுற வேலையை தீவிரமா ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல சிவிலியன் ரேடார்ல இருந்து காணாம போன அந்த பகுதி, மிலிட்டரி ரேடார்ல இருந்து காணாம போன இந்த பகுதின்னு பெரிய அளவில் அதை தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடும் போது தான் ஹார்ட் பீட் சிக்னல்ஸ் அப்படிங்கிற முக்கியமான விஷயம் கிடைக்குது. இது என்னன்னா, விமானத்துல சேட்டலைட் டேட்டா யூனிட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது விமானத்தோட கண்டிஷன் எப்படி இருக்கு, உள்ள கம்யூனிகேஷன்ல என்ன மாதிரி இருக்கு, இந்த மாதிரியான விஷயத்தை டேட்டாவை மாத்தி ஏகார்ஸ், அதாவது ஏர்கிராஃப்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம், இதுக்கு அனுப்பும். அந்த ஏகார்ஸ் அந்த டேட்டாவை இன்மார்சாட் அப்படிங்கிற சேட்டலைட்டுக்கு அனுப்பும். அங்க இருந்து அது கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு போய் சேரும். ஆனா சோகம் என்னன்னா, இந்த MH370 சிவிலியன் ரேடார்ல இருந்து மறைஞ்சு போச்சு இல்லையா, அதுக்கான சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரியே இந்த ஏகார்ஸ்க்கு இந்த டேட்டா போறதுக்கான சுவிட்சும் ஆஃப் ஆயிருந்திருக்கு. அச்சோ அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தான் அங்க ஒரு நல்ல விஷயம் இருக்கு. என்னன்னா, ஏகார்ஸோட சுவிட்ச் என்னதான் ஆஃப் ஆயிருந்தாலுமே இந்த விமானத்தால 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நேரடியா அந்த இன்மார்சாட் சேட்டலைட்டுக்கே ஒரு சிக்னலை அனுப்பிட்டே இருக்க முடியும். அதை வச்சு செக் பண்ணி பாக்குறாங்க. அதை செக் பண்ணி பார்க்கும்போது அடுத்து 7 சிக்னல், அதாவது நம்ம அந்த மிலிட்டரி ரேடார்ல இருந்து மறைஞ்சு போச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அப்படி மறைஞ்சு போனதுக்கு அப்புறமா ஒரு 7 சிக்னல் இந்த விமானத்துல இருந்து அந்த சேட்டலைட்டுக்கு நேரடியா போய் சேர்ந்திருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது மிலிட்டரி ரேடார்ல இருந்து மறைஞ்சதுக்கு அப்புறமா அது தென் திசை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சு ஆஸ்திரேலியால இருந்து 1500 மைல் தள்ளி இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல் பகுதியில் தான் அதோட கடைசி சிக்னல் கிடைச்சிருக்கு. கூடவே இன்னொரு விஷயம் செக் பண்றாங்க, எரிபொருள் எவ்வளவு இருந்திருக்கும், அதை வச்சு எவ்வளவு தூரம் போயிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சிக்னல் கடைசியா கிடைச்சிச்சு இல்லையா, அந்த பகுதியிலேயே அதோட எரிபொருளும் காலியா இருந்திருக்கும். அப்ப அதுக்கு மேல அது கடல்லே விழுந்திருக்கும் அப்படின்னு அவங்க கணிச்சு ரொம்ப தீவிரமா அந்த சிக்னல் கிடைச்ச பகுதி இருக்கு இல்லையா, அதை சுத்தி இருக்கக்கூடிய நிறைய பகுதிகளில் தொடர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. நாட்கள் வாரங்கள் மாதங்கள் ஆகுது. இருந்தாலும் அந்த விமானத்தை பத்தி எந்த தடயமும் கிடைக்கல. என்னடா அது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு எல்லாரும் விரக்தியான சமயத்துல தான் அதுக்கு அடுத்த வருஷம் ஜூலை 2015 ரீயூனியன் அப்படிங்கிற தீவுல ஃபிளைட்டோட ஒரு பாகம் கிடைக்கிது. அதை எடுத்து அதோட சீரியல் நம்பர்லாம் வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது அது MH370 தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கப்புறமா இப்போ வரைக்குமே 40க்கும் அதிகமான பாகங்கள் இந்த மாதிரி வேற வேற பகுதிகளில் கரை ஒதுங்கிருக்கு. ஆனா அப்படி கரை ஒதுங்கினது எதுவுமே ஆஸ்திரேலியாவில கரை ஒதுங்கல. ஏன்னா இப்ப ஆஸ்திரேலியா தான் இந்த சிக்னல் கடைசியா கிடைச்ச இடத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. ஆனா அங்க கரை ஒதுங்காம எல்லாமே மேற்கு பக்கம், அதுவும் பல ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கரைகளை ஒதுங்கி இருக்கு. அப்படின்னா ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு காரணம் கடல் நீரோட்டம் தான். ஏன்னா அந்த கடைசியா சிக்னல் கிடைச்ச அந்த பகுதியில அதோட நீரோட்டங்கிறது மேற்கு திசையை நோக்கி பயணிச்சு போறதாலதான் இந்த பாகங்கள் எல்லாமே மேற்கு திசையில கிடைச்சிருக்கு. ஆனா என்னதான் அங்கொன்னும் இங்கொன்னுமா கரை பகுதியில நிறைய கரை ஒதுங்கினாலும் இவங்களால கடலுக்குள்ள அந்த விமானத்தோட பாகங்களை கண்டுபிடிக்கவே முடியல.
நிறைய தேடி பார்க்குறாங்க. 3 வருஷம் தேடுறாங்க. கிட்டத்தட்ட 1,20,000 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு ஹைட்ரோஃபோன், சோனார்னு நிறைய நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தேடி பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த விதமான தடயமும் கிடைக்கல. இதுக்கு மேலே தேட முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மலேசிய நாட்டு அரசாங்கம் 2017 அந்த தேடுதலை முடிச்சு வைக்கிறாங்க. இதுக்காக அவங்களுக்கு $150 மில்லியன் இன்னைக்கு மதிப்பில் 12,000 கோடி ரூபாய் வரைக்கும் செலவாயிருக்கு. அதுக்கப்புறமா தான் அடுத்த வருஷம் 2018 ஓஷன் இன்ஃபினிட்டி அப்படிங்கிற கம்பெனி உள்ள வந்து நாங்கள் தேடித்தரோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஓஷன் இன்ஃபினிட்டியோட முக்கியமான வேலையை கடல் தரையை மேப் பண்ணி கொடுக்குறது தான். யாருக்காக அப்படின்னா இந்த கடலில் காற்றாலைகள் கட்டுவாங்க, கடல்ல இருந்து எண்ணெய் எடுப்பாங்க, கடலில் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கெல்லாம் கடல் தரையை மேப் பண்ணி கொடுக்குறது தான் இவங்க வேலை. இந்த MS-370 கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க அட்டானமஸ் அண்டர் வாட்டர் வெஹிக்கிள்ஸ்ங்கிற நீர்மூழ்கியை பயன்படுத்துறாங்க. இது நார்மலா ஒரு சோனார் போய் கடல்ல எந்த ஆழத்துக்கு போகுமோ அதை விட ரொம்ப அதிகமான ஆழத்துக்கு தானாவே செயல்பட முடியுமா, ரொம்ப அதிகமான நேரமும் கடலுக்குள்ள இருக்க முடியுமா, அந்த மாதிரியான நீர்மூழ்கியை கடலுக்குள்ள அனுப்பி கடல் தரையை மேப் பண்றாங்க. இதுக்காக துல்லியமா படம் பிடிக்கக்கூடிய ஹை டெஃபினிஷன் கேமரா, சோனார், அதுக்கப்புறம் மேக்னட்டோமீட்டர்ங்கிற கருவி. இந்த மேக்னட்டோமீட்டர் என்ன பண்ணும்னா கடல் தரையில காந்தப்புலம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து செக் பண்ணிட்டே போகும். இப்போ ஒருவேளை கடல் தரையில காந்தப்புலம் அதிகமா இருக்கக்கூடிய இரும்பு மாதிரியான பொருட்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா அதெல்லாம் டிடெக்ட் பண்ண முடியும் இல்லையா. அந்த மாதிரி நிறைய நவீன தொழில்நுட்பங்களெல்லாம் பயன்படுத்தி தொடர்ந்து தேடிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவங்களுக்குமே எதுவுமே கிடைக்கல. அதனால அவங்களும் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த தேடலாம் முடிச்சிட்டாங்க. இதோட மொத்தம் 7 வருஷம் ஆச்சு. இப்ப மறுபடியும் தேட போறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுவும் இதே ஓஷன் இன்ஃபினிட்டி கம்பெனி தான் தேடி கொடுக்க போறாங்க. அவங்க 2018 அதை தேடி கொடுக்கும் போதுமே நோ ஃபைன் நோ ஃபீ, அதாவது கண்டுபிடிச்சா காசு, கண்டுபிடிக்கலாம் காசு இல்லை, அந்த பேசிஸ்ல தான் அதை தேடி கொடுத்துருக்காங்க. இப்ப மறுபடியும் அதே பேசிஸ் தான் தேடி கொடுக்க வராங்க. இப்போ போன முறை அவ்வளவு பெரிய பரப்பளவுக்கு தேடியே கிடைக்கல, இந்த முறை அதை விட கம்மியா தான் தேட போறாங்கன்னா இப்ப மட்டும் எப்படி கிடைக்கும் அப்படின்னா இந்த MS-370 காணாம போனதுக்கு அப்புறமா நிறைய பேர், நிறைய நிபுணர்கள், தன்னார்வலர்களா வந்து அவங்க அது எங்க இருக்கும் அப்படிங்கிற தேடுற வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்காக அவங்க கடலுக்குள்ளேயே போய் தேடல, ஏற்கனவே இருக்கிற டேட்டாவெல்லாம் வச்சு இன்னும் துல்லியமா எந்த இடத்துல இது இருக்கும், இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து ஆய்வு பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அதுல விஸ்பர் அப்படிங்கிற டெக்னாலஜி அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்கு. இந்த விஸ்பர்ங்கிறது ஒரு ரேடியோ சிக்னல் ட்ராக்கிங் சிஸ்டம், வீக் சிக்னல் ப்ரொபகேஷன் ரிப்போர்ட்டர், இதுதான் சுருக்கமா விஸ்பர்னு சொல்றாங்க. உலகம் முழுக்க உருவாகக்கூடிய ரேடியோ சிக்னல்ஸ்ல ரொம்ப கம்மியான அலைவரிசையில் இருக்கக்கூடிய ரேடியோ சிக்னல்ஸ் எல்லாமே ட்ராக் பண்ணி இது ஒரு டேட்டா பேஸ்ல எடுத்து வச்சுக்கும். இப்போ இந்த சிக்னல்ஸ் வழியா அந்த MS-370 பாஸ் ஆகி போயிருந்துச்சுன்னா அப்போ அந்த ரேடியோ சிக்னல்ஸ்ல ஏற்ற இறக்கங்கள் நிறைய இருக்கும். அதெல்லாம் நம்ம ட்ராக் பண்ணி அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எங்க இது இருக்கும் அப்படிங்கறத நம்ம இன்னும் துல்லியமா கணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆராய்ச்சிகள்ல நிறைய பேர் ஈடுபடுறாங்க. இந்த விஸ்பர் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பிரைவேட் ரிசர்ச் மூலமா கிடைச்ச டேட்டாவெல்லாம் எடுத்து வச்சு ஏற்கனவே தேடின அவ்வளவு பெரிய பகுதி இல்லாம, ஏன்னா ஏற்கனவே வந்து 1,00,000 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு தேடி இருக்காங்க, அந்த அளவுக்கு பெரிய பகுதியா இல்லாம இந்த முறை அதை விட கம்மியா ஒரு 15,000 சதுர கிலோமீட்டர் தேடினாலே போதும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. இப்போ இந்த 15,000 சதுர கிலோமீட்டர்ங்கிறது ஒரு சில பகுதிகள் புது பகுதிகளாகவும் நிறைய பகுதிகள் ஏற்கனவே தேடின பகுதிகளாகவும் தான் இருக்கு. அதே ஏற்கனவே தேடின பகுதிகளில் மறுபடியும் தேடுறாங்க அப்படின்னா இப்போ கடல் தரையை பொறுத்த வரைக்கும் அது சரிசமமா இருக்காது, மலை முகடுகள் மாதிரி நிறைய அங்கேயுமா இருக்கும். இப்போ ஒருவேளை அந்த ஃபிளைட்ல அந்த மலை முகடுகள் கீழே போயிருந்திருக்கலாம், இல்லைன்னா நம்ம 8 வருஷத்துக்கு முன்னாடி தேடும் போது ஒரு சில பகுதிகளில் சரியா நம்ம தேடாம வந்திருக்கலாம், இல்லைன்னா விசிபிலிட்டி கம்மியா இருந்ததுனால சரியா மேப் பண்ணா வந்திருக்கலாம். இந்த மாதிரிலாம் இருக்கு. இப்போ நம்ம புது ரிசர்ச்லயுமே அதே பகுதியாக நிறைய கிடைக்குது அப்படிங்கிறதுனால மறுபடியும் அதே பகுதியில ஒரு தடவை தேடி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தான் அந்த பகுதிகளில் தேட போறாங்க. மலேசிய அரசாங்கத்து கூட நடந்த பலகட்ட பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா இந்த ஓஷன் இன்ஃபினிட்டி கம்பெனி அர்மாடா 7806 அப்படிங்கிற ஓஷன் வெசலை வச்சு தான் இதை தொடர்ந்து தேட போறாங்க. இந்த வருஷம் பிப்ரவரி மாசம் தான் அதுக்கான தேடலை அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு மாசத்துக்கு அந்த தேடல் நல்லா போயிட்டே தான் இருந்திருக்கு. ஆனா சமீபத்துல தான் ஒரு சோகமான விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா நாங்க இன்னைக்கு ஷூட் பண்றோமா, நேற்று அதை படிச்சு முடிச்சு அதெல்லாம் எழுதி முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு செக் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் செக் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கால சூழல் சரியா இல்லை, அதாவது வெதர் ரிப்போர்ட்லாம் கரெக்டா இல்லாத காரணத்தினால தற்காலிகமா அந்த தேடலை நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மலேசிய நாட்டுடைய அந்த சுற்றுலாத்துறை அமைச்சர் சொல்லிட்டார். தற்காலிகமா அதை நிறுத்தி வைக்கிறமே தவிர மொத்தமா அதை ஸ்டாப் பண்ண போறது இல்லை. ஏன்னா அந்த கடலுக்குள்ள தேட போறதுனால அங்க கடல் சீற்றெல்லாம் அதிகமா இருந்துச்சுன்னா சரியா தேட முடியாது அப்படிங்கிறதுனால தான் இந்த வருஷத்தோட கடைசியில கடல் சூழலாம் கரெக்டா இருக்கும் நாங்க கணிக்கிறதுனால அந்த நேரத்துல தேட போறோம் அப்படின்னு அவங்க சார்பில் சொல்லியிருக்காங்க. இப்ப மறுபடியும் ஏற்கனவே நம்ம 7 வருஷம் காத்திருந்த மாதிரியே இன்னும் கொஞ்ச நாட்கள்ல கொஞ்சம் மாதங்கள் இதை மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும்.